அரிசி 1 கிலோ 100 ரூபாய் போயிடுச்சு. ஒரு நடுத்தர வர்க்கமெல்லாம் 1 கிலோ அரிசி 200 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்க. அந்த 200 ரூபாய்க்கு 100 ரூபாய் அரிசி வாங்கிட்டா மேலே அந்த குழம்பு செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? பிள்ளை குட்டிகளை எப்படி படிக்க வைப்பாங்க? அவங்கள பற்றி யோசிச்சார் அவரு. எதுக்கு இவ்வளோ விலைவாசி உயர்வு? அவரை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவே இல்லையே. அம்மா இருக்கும்போது 51 ரூபாயை தாண்டல அரிசி விலை. அதே மெயின்டைன் பண்ணாங்க. 10 வருஷம் ஆட்சி காலையில் அந்த அம்மா ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். சிலிண்டர் 700 ரூபா தான் சிலிண்டர் வாங்கினா. இப்போ 1100 ரூபாயிலேருந்து 100 ரூபா தான் குறைச்சிருக்காங்க. 1000 ரூபாய் சிலிண்டர் விலை. எல்லா விலைவாசியும் பார்க்கும்போது நாங்கள் 500 ரூபாய்க்கு நாங்கள் உழைக்கிறோம். 500 ரூபாய் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாப்பிள்ள. எவ்வளோ கஷ்டப்படுறோம். 4 பேர் நாங்கள் கடை வாங்குற சூழ்நிலைமை தான் வருது. இந்த ஆட்சியில் எதுவுமே எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணாம். எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் காசு வேணாம். எங்களுக்கு அம்மா ஆட்சி அமைஞ்சாலே போதும். இப்போ அதான் எடப்பாடியார் வரட்டும். அவர் வரட்டும் தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்தால் அம்மா என்ன செஞ்சாங்களோ அதவே தான் ஐயாவும் செஞ்சார். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிரசவம் முடிஞ்சோடனே 18,000 ரூபாய் எங்களுக்கு அம்மா ஏற்றி விட்டாங்க. அதே தான் எடப்பாடியாரும் செஞ்சார். 1 பவுனுக்கு தங்க தாலி கொடுத்தாரு. 50,000 டிகிரி முடிச்ச பிள்ளைகளுக்கு 50,000 கொடுத்தாரு. +2 முடிச்ச பிள்ளைகளுக்கு 25,000 கொடுத்தாரு. லேப்டாப் பிள்ளைகளுக்கு யார் சார் கொடுப்பா? 40,000 பிள்ளைங்க வாங்க முடியுமா? அம்மா அறிவிச்சபடி சார் எடப்பாடியார் வந்து கொடுத்தாரு. இவர் ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சைக்கிள் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலையே. ஏதோ ஒரு சைக்கிளை கொடுத்து அது அவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அம்மா ஆட்சியில் அந்த லேப்டாப் கொடுத்தப்ப எவ்வளோ பிள்ளைங்க அதில் சலுகை அடைஞ்சிச்சு தெரியுமா? அவ்வளோ தூரம் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக படிக்க போச்சு. எல்லாமே இப்போ நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் எடப்பாடியார் ஆட்சி வந்தோன்னு நாங்கள் நிறைய விரும்புகிறோம்.